Hello everyone. Today we are going to learn about 9th standard mathematics unit 1 set language class 5. First one proper subset. So நம்ம previous classல subsetனா என்னன்னு பார்த்திருப்போம். இப்போ பார்க்க போறது proper subset. So subsetக்கும் proper subsetக்கும் உள்ள difference என்ன? Proper subsetனா definition என்னன்னு இந்த classல பார்க்கலாம். So let A and B be two sets. If A is a subset of B and A is not equal to B, then A is called a proper subset of B and we write A is proper subset of B. Okay, so proper subset க்கு symbol இப்படி தான் denote பண்ணுவாங்க. First proper subset அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். So subsetனா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், A, B ரெண்டு given sets இருக்கும், Aல உள்ள எல்லா எலமெண்ட்டும் Bலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டெயின் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ சப்செட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா A, B ரெண்டு given two sets இருக்கும், Aல உள்ள எல்லா given elementsம் Bலையும் கண்டெயின் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே ப்ராப்பர் சப்செட்டில் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. A is a subset of B. Aங்கிறது Bயோட சப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகணும். A is not equal to B. அதாவது Bல உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்டை விட Aல உள்ள எலமெண்ட் மஸ்ட் அட்லீஸ்ட் ஒன்னாவது கம்மியாக இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? Bங்கிறது ஹோல் செட்டாகவும் அந்த ஹோல் செட்டில் ஒரு பார்ட் ஆஃப் ஏ செட்டாக ஏங்கிறது இருக்கும். ஸோ அதனால தான் A is called a subset of B. சப்செட்டில் என்ன பார்த்துருப்போம்னா ஏல உள்ள எலமெண்ட்டும் பியில் உள்ள எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்துருப்போம். அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது நார்மல் சப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது அன்ஈக்குவலாக இருக்கணும், அதாவது பியில் உள்ள எலமெண்ட் பார்ட் ஆஃப் எலமெண்ட் இருக்கலாம், அட்லீஸ்ட் ஒன்று லெஸ்ஸாக இருக்கலாம். அப்படி சொல்லும்போது தான் அந்த ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான சிம்பிள் டினோட் பண்ணியிருக்காங்க. For example, if A equal to 1, 2, 5 and B is equal to 1, 2, 3, 4, 5, then A is a proper subset of B such that A proper subset of B. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏல உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட் 1, 2, 3. ஓகே, ஸோ இந்த எலமெண்ட் எல்லாமே ஏ தான் பியோட சப்செட் அப்படின்னு நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஏல உள்ள எல்லா எலமெண்ட்டும் பியில் இருக்குது பாருங்கள், 1, 2 and 5. அதே மாதிரி பியில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஏல கண்டெயின் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை. பியோட ஒரு பார்ட் ஆஃப் எலமெண்ட் தான் ஏ அப்படிங்கிறது. ஸோ ஏங்கிறது சப்செட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிஸ்ஜாயிண்ட் செட். இட் டிஸ்கிரைப்ட் இன் ஹெட்டிங் டிஸ்ஜாயிண்ட். இட் மீன்ஸ் different element of a set is called disjoint set. Given two sets A and B are said to be disjoint if they do not have common element. ஓகே, ஸோ ஏக்கும் பிக்கும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஏவையும் பியையும் கம்பேர் பண்ணும்பொழுது எதுவுமே காமன் எலமெண்ட் இருக்கு. இதே மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே 1, 2, 5 அப்படி இருந்துச்சுன்னா இங்கே 5க்கு மேலே 6, 7, 8 அப்படிங்கிறது ஏல உள்ள எலமெண்ட்டாக இருந்தால் ஏவும் பியும் டிஸ்ஜாயிண்ட் செட். ஓகே, ஸோ இங்கே ஃபிகரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஹோல் செட், யூனிவர்சல் செட், அதனால தான் யூனை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூவில் ஏ பி அப்படிங்கிற ரெண்டு செட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏங்கிறது ஒரு செட் வித் அ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் அண்ட் பிங்கிறது அதர் செட் ஹேவிங் டிஃப்ரெண்ட் எலமெண்ட். ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் எலமெண்ட்ஸ். ஸோ அது காமனாக இல்லாத எலமெண்ட்ஸ். இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். நாட் ஹாவ் காமன் எலமெண்ட் அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை இஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நல் செட் கிடைக்கும். தென் A and B are said to be disjoint set. எந்த given two sets இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதோ these two sets are called disjoint set. For example 1.8, verify whether A equal to 20, 22, 23, 24, B is equal to 25, 30, 40, 45 or disjoint set. டிஸ்ஜாயிண்ட்டாக இல்லையா நம்மள வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் ப்ரீவியஸ் டெஃபினிஷனில் ஒரு கண்டிஷன்ஸ் பார்த்தோம், அந்த கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி நல் செட்டாக இருக்கணும். ஸோ கிவன் டூ செட்ஸை வித் எலமெண்ட்ஸோடு நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ பி செட். ஸோ இதோட இன்டர்செக்ஷன் ஃபார்மேட்டில் ஏ செட் இன்டர்செக்ஷன் B set with the element. ஓகே, ஸோ ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இன்டர்செக்ஷன் மீன்ஸ் ரெண்டு செட்லையும் காமன் எலமெண்ட் இருக்கணும். ஸோ இங்கே காமன் எலமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே 20, 22, 23, 24. நெக்ஸ்ட் இங்கே அகைன் பி செட்டில் என்ன இருக்குன்னா 25, 30, 40, 45.
இந்த ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ணும்போது there is no common element, then we have to write empty set or null set. So A intersection B is equal to null set. Disjoint ஓட கண்டிஷனை satisfy பண்ணுது. So given set A and B are disjoint set. Power set. The set of all subset of a set A is called the power set of A. It is denoted by P of A. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிவன் செட் ஏன்ற ஒரு செட் இருந்துச்சுன்னா அதில் உள்ள எல்லா சப்செட்ஸுமே பவர் ஆஃப் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்பர் ஆஃப் சப்செட் எத்தனை சப்செட்டாக நம்ம எழுதுகிறாமோ அத்தனை நம்பர் ஆஃப் செட்ஸ் தான் பவர் ஆஃப் செட் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் பியை தான் பி ஆஃப் ஏ அப்படின்னு ரைட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ ஈக்குவல் டு 2,3 then find power set of A. ஸோ இங்கே கொடுத்துருக்க எலமெண்ட்ஸை சப்செட்டாக நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ சப்செட் ஆஃப் ஏஆர். ஸோ இந்த ஏங்கிறதோட சப்செட் என்னவா இருக்குன்னா எல்லா செட்டுக்கும் சப்செட் நல் செட்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ எதுவுமே இல்லாத எலமெண்ட் சப்செட். இஃப் ஏ ஈக்குவல் டு 2,3 தென் ஃபைண்ட் த பவர் செட் ஆஃப் ஏ. ஸோ எல்லா செட்டுக்குமே என்ன செட் இருக்குன்னா நல் செட் அப்படிங்கிறது ஒரு சப்செட்டாக இருக்கும். இங்கே கிவன் 2 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க 2,3. ஓகே, ஸோ இப்போ இந்த 2,3 எப்படி எழுதலாம் சப்செட்டாக ஏயோட எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி சப்செட் ரைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நல் செட் எல்லாத்துக்குமே இருக்குன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் 2 இந்த வெறும் 2 மட்டும் கண்டெயின் பண்ணியிருக்க ஒரு எலமெண்ட்டும் என்னதான் சப்செட், அதை ஒரு சப்செட்டாக எழுதுகிறேன். நெக்ஸ்ட் 3 மட்டும் கண்டெயின் பண்ணியிருக்கிறது ஒரு சப்செட். நெக்ஸ்ட் 2,3 இதுவும் ஒரு சப்செட் தான். அந்த செட்டுக்கு ஒரு சப்செட்டு தான். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இருக்குன்னா 1 2 3 4. ஸோ பவர் செட் ஆஃப் ஏ இட்ஸ் ஈக்குவல் டு அதை தான் பி ஆஃப் ஏன்னு டினோட் பண்ணி என்ன எழுதியிருக்கேன், நல் செட் 2 3 and 2,3. These are the power set of A. Then other example, A equal to null set. இங்கே null setங்கிறது எம்டியை டினோட் பண்ணல, ஒரு எலமெண்ட்டை டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒரு செட்டில் கண்டெயின் ஆயிருக்க நல் செட். ஓகேவா? இது ரெண்டும் தான் நம்மளோட எலமெண்ட். ஸோ இதையும் எப்படி தான் எழுத போகிறோம், சப்செட் ஆஃப் ஏ. ஸோ அது நம்பர் ஆஃப் சப்செட் தான் என்ன சொல்லியிருக்கோம், பவர் செட் ஆஃப் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏயோட இது ரெண்டுமே இப்போ நல் செட்டுங்கிறது ஒரு எலமெண்ட். ஸோ ஏல இந்த வித்தவுட் 2 எலமெண்ட்ஸ் இது ரெண்டுமே இல்லாத எலமெண்ட் என்ன சொல்லுவோம், நல் செட். அதை தான் இங்கே ஃபர்ஸ்ட் டினோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நல் செட்டை மட்டும் டினோட் பண்ணியிருக்கதா ஒரு சப்செட்டாக ரைட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே இருக்குது. இந்த செட்டில் கொடுத்துருக்க நல் செட்டை டினோட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது இங்கே லாஸ்ட்டில் ஒரு சப்செட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணியிருக்காங்க, இது ரெண்டையுமே பேராக ரைட் பண்ணியிருக்கிறது ஒரு சப்செட், அதை இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எத்தனை பவர் செட்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இருக்குது அப்படின்னா 1 2 3 and 4. ஸோ பவர் செட் ஆஃப் ஏ இட்ஸ் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட் பவர் செட், இதில் என்னென்னா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். பாருங்கள், n ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n ஆஃப் பி ஆஃப் ஏ. நம்பர் ஆஃப் எலமெண்ட்டை விட நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏவோட எலமெண்ட் அதிகமாக இருக்குமா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஏ அப்படிங்கிறது n ஆஃப் ஏ அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் செட் ஏ. ஸோ ஏங்கிறதுல பாருங்கள் எத்தனை செட்ஸ் இருக்குது, இது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். 2,3 2 எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த பி ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, எத்தனை இருந்துச்சு, 1 2 3 4. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்டை விட நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏவோட எலமெண்ட் அதிகமாக இருக்கும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், n ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு m. n ஆஃப் ஏ மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் அ செட் ஏ. ஓகே, ஸோ இந்த ஏ செட்டையே நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் எத்தனை இருக்குது, 2. ஓகேவா? ஸோ இப்போ எம் பிளேஸில் எனக்கு என்ன ரைட் பண்ணுவேன் அப்படின்னா 2 ரைட் பண்ணுவேன். ஓகேவா? தென் n ஆஃப் பி ஆஃப் ஏ, இதான் ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ ஃபார்முலா என்னென்னா 2 பவர் m. ஸோ 2ங்கிறது ஜென்ரல் ஃபார்மேஷன்ஸ். ஓகேவா? 2 பவர் m சொல்லியிருக்காங்க. எம்முக்கு பதிலாக தான் நம்ம ஏ செட்லேருந்து என்ன எடுத்திருக்கோம், 2. ஸோ இங்கே 2 பவர் 2 அப்படின்னு ரைட் பண்ணுவோம். ஸோ 2 பவர் 2 என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2 2s are 4. கரெக்டாப்பா? ஸோ அதை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். பவர் செட் ஆஃப் எலமெண்ட் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம், 1 2 3 4. ஸோ இது ரெண்டுமே டேலி ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் வெறும் சப்செட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் அ செட் ஏ. ஸோ ஃபார்முலா என்னென்னா n ஆஃப் பி ஆஃப் ஏ மைனஸ் 1. ஸோ n ஆஃப் பி ஆஃப் ஏ தான் இங்கே என்ன டெரைவ் பண்ணியிருக்கோம், 2 பவர் mன்னு டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ரைட் பண்ணலாம் 2 பவர் m மைனஸ் 1. இது ப்ராப்பர் செட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு.
Next example 1.9. Find the number of subset and the number of proper subset of a set x equal to a, b, c, x, y, z. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்செட்டும் ப்ராப்பர் சப்செட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுவும் நம்பர் ஆஃப் சப்செட் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்டிங்கில் சொன்னால் போதும். ஸோ கிவன் செட் எக்ஸ் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ என் ஆஃப் எக்ஸ் முதல்ல எழுதணும். ஓகேவா? ஸோ என் ஆஃப் எக்ஸ் மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் அ செட் எக்ஸ் ஈக்குவல் டு 6. The number of subset n of p of x. ஓகேவா? ஸோ பவர் செட் ஆஃப் எலமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன? 2 power m. 2ங்கிறது ஜென்ரல் ஃபார்முலா. mங்கிறது என்ன கண்டுபிடிச்சோம்? நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் அ செட் எக்ஸ். ஸோ இங்கே 6 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 2 power 6. ஸோ 2வை 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது கிவன் ஆன்சர் 64. தென் ப்ராப்பர் சப்செட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா n of p of x minus 1. இட் கிவ்ஸ் n of p of x தான் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 2 power 6. ஸோ 2 power 6 minus 1. 2 power 6ஓட வேல்யூ 64. ஸோ we write 64 minus 1. It gives 63. Thank you students. We have to continue this session after the following classes.